வணக்கம்ப்பா. இந்த வயசானவங்க பொதுவாக என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த சிறுநீர் இருமும்போது, தும்மும்போது, நடக்கும்போது, பாத்ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முதலையே அப்படியே லீக் ஆகுது. இந்த மாதிரியெல்லாம் ஆகுது. இதுக்கு என்ன செய்கிறது? ராத்திரியில் தூங்கும்போது எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு அவசரமாக வந்துடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த பாலாக்கீரை இருக்கு இல்லையா? பாலாக்கீரையை ஒரு 7-8 கீரை எடுத்துக்கோங்க. நீளமாக இருக்கும், இலை பெருசாக இருக்கும் பாலாக்கீரை. அந்த கீரையை அந்த காம்பெல்லாம் சொல்லிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணியில் போடுங்க. நல்லா சுத்தமாக அலசிட்டு தான் போடணும். போட்டுட்டு அதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகம் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். போட்டு கொஞ்சம் லைட்டாக 1/2 உப்பு போட்டால் போதும். நல்லா உப்பெல்லாம் அந்த உப்பு போடக்கூடாது. ஏன்னா கீரையிலே உப்புகள்லாம் இருக்கும், வேறு உப்பெல்லாம் இருக்கும், தாது உப்புக்கள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வற்றணும். அந்த மாதிரி வற்ற வச்சு வெதுப்பாக இருக்கணும். பொதுவாக கீரை தண்ணியெல்லாம் சூடாக குடிக்கக்கூடாது, ஏன்னா அது வயிற்ற கலக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வெதுப்பாக இருக்கும்போது சப்பி சுவைச்சி காலையிலையும் சாயந்தரமும் 3 நாளைக்கு தொடர்ச்சியாக குடிச்சுவாங்க. குடிச்சிட்டு பாருங்கள். அதே மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. இப்படி செஞ்சால் உங்களுக்கு அந்த மூத்திரப்பை நல்லா பலப்படும். அதனால் இந்த பாலக்கீரையை மூத்திர பிரச்சனை உள்ளவங்க இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.